Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒரு அருமையான பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசையோட மட்டும் இல்லாம சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு துவையல் மாதிரியும் இருக்கும். அதனால இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். குறிப்பா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாய் இல்லைன்னா பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கறதுனால கசக்குமான்ற சந்தேகம் வேண்டாம், சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10லேருந்து ஒரு 12 அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிவந்து வரணும். கூடவே ஒரு 3 வரமிளகாய், உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும், அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்ல நிறம் மாறி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம அந்த இதை மட்டும் எடுத்துலாம். எண்ணெய் அதுலேயே அப்படியே இருக்கட்டும். எண்ணெய்லாம் எதுவும் நீங்கள் மறுபடியும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் வடிகட்டின மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயிலே அதே எண்ணெயிலே நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டு தோலை நீக்கிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். ஆனால் நடுவில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஒரு தடவை கலந்து மட்டும் விடுங்க, அடி பிடிச்சிட போது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, உளுந்த பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பீட்ரூட் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. உப்புலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேணாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. துவையலுக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாளிக்கணுன்ற அவசியமே கிடையாது, அப்படியே சர்வ் பண்ணலாம். இது ஆல் இன் ஆல் ஒன் ரெசிபினே சொல்லலாம். எல்லாத்தோடையும் சைட் டிஷ் வந்து ரொம்ப அருமையாக செட் ஆகும். நீங்கள் வந்து தோசையை ஊற்றிட்டு தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது மேலே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு தோசையை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். அதாவது கொஞ்சம் புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்த சுவையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை என் கூட மறக்காமல் பதிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.